ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பருப்பு பொடி. இது பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய வேர்ஷன். பருப்பு பொடியில் ஏகப்பட்ட வேர்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து என்னோடய வேர்ஷன். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். குழந்தைங்கள்லாம் வந்து பருப்பு அதிகமாக விரும்ப மாட்டாங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி பொடி செஞ்சு கொடுக்கும்போது நல்ல ப்ரோட்டீனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து என்னோடய வேர்ஷன் ஆஃப் பருப்பு பொடி. எங்கள் வீட்டில் இப்படி தாங்க பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஆன் பண்ண வேண்டாம். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பு, 3 பல் பூண்டு, அதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலைங்க. இதில் வந்து காரத்துக்காக வந்து நான் வந்து 4 வரமிளகா சேர்த்துறேன். 4 இல்லை 5 வரமிளகா சேர்த்துறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துறேன். இப்போ தாங்க நான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வர அளவுக்கு சிம்மிலே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இன்னும் வந்து நம்ம பெருங்காயமும் உப்பும் தான் சேர்த்தணும். வேறு எதுவுமே சேர்த்து தேவையில்லை. அது வந்து நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா செவக்கிற அளவுக்கு இந்த மாதிரி. இது ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் செவந்துடும். அதுக்கப்புறம் அதோட வாசம் வரும். இப்போ வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்க்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்சியில் வந்து ஆல்மோஸ்ட் அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்சி ஜாரில், சின்ன மிக்சி ஜாரில் போடுங்க. அப்போ தான் நல்லா ஃபைனாக பவுடர் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அரைச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணுங்க. குறகுறப்பாக அரைச்சிடாதீங்க. அவ்வளோதான். எனக்கு வந்து என்ன சமைக்கிறதுனே தெரியல அப்படின்னா அந்த அன்னைக்கு வந்து நான் பருப்பு பொடியும் ரசம் ஒரு பொரியல் வச்சு நான் வந்து லஞ்சை முடிச்சிடுவேங்க. அந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இது வந்து சூடான சாதத்தோட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. நான் வந்து குழந்தைக்கு கொடுக்குறப்ப மட்டும் நெய் ஊற்றி கொடுப்பேன். அவனுக்கு மட்டும் நெய் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் நெய்யும் கூட கொஞ்சம் சூடு தான். இந்த வெயிலுக்கு ரொம்ப சூடு தான். ஸோ முடிஞ்சால் குழந்தைங்களுக்குமே நல்லெண்ணெய் கொடுங்க, ரொம்ப நல்லது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி இது வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நான் டெய்லி அப்டேட்ஸ் வந்து அப்பப்போ போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஓகே கைஸ், பாய். உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை, டேக் கேர், பை.